ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2024 ஹைலைட்ஸ். ஸோ நான் பிளான் பண்ணது ஒன்று, நடக்கிறது ஒன்றுன்றதுனால இந்த வருஷம் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கு போகணுன்னு பார்த்து பிளான் பண்ண ஒரு 4 கண்ட்ரி பிளான் பண்ணேன். பட் ஐ எண்ட் அப் கோயிங் ஒன்லி 2 கண்ட்ரிஸ். அது என்ன கண்ட்ரிஸ்ன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பிஸியான லண்டன் லைஃப்பில் ஹாலிடேன்னு ஒரு விஷயத்தை புக் பண்ணி போய் செலவழித்து திருப்பி வர்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதில் நான் ரொம்ப ஆசைப்பட்டு போன ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் பாரிஸ் போனேன். பாரிஸ் வந்து எஸ்பெஷலி வேலண்டைன்ஸ் வீக் அன்னைக்கு போனேன். ஃபெப்ரவரி வேலண்டைன்ஸ் வீக்கில் போயிருந்தேன் நான். மோரோவர் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு ஐஃபில் டவர் உள்ளேலாம் ஏறி போயிட்டு வந்தேன். ரீசெண்டாக எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதுனால எனக்கு காலில் ஃப்ராக்சர் ஆச்சு. ஒரு 11 months எடுத்துச்சு. ஸோ அதனால நான் வந்து ஸ்டெப்ஸில் போகாமல் ஏறி போனால் தான் கொஞ்சம் ரொம்ப வலிக்கும், இல்லாட்டி ரிஸ்க் ஆகுமோன்ட்டு. ஸோ ஏறி போகாமல் லிஃப்ட் எடுத்து போனேன். வரும்போது இறங்கி வந்தேன். ஸ்லோவாக தான் வந்தேன். ஏன்னா இறங்கி வரும்போது பெருசாக நிறைய பேர் இல்லை. ஸோ அதனால ஸ்லோவாக நடந்து வந்தேன். பட் என்னென்னா எனக்கு அங்கே டாப்பில் போயிட்டு காயின் கலெக்ட் பண்ணுறது தான் என்னோட பெரிய எய்மாக இருந்துச்சு. செகண்ட் திங் நான் போனது வந்து கேட்டகம்ஸ். அது என்னன்றது நான் டீட்டெயிலாக யூரோப் சீரீஸ் போடு வந்தேன். எங்கெல்லாம் போகணும் வீடியோ போட முடியாமல் போச்சு. அதெல்லாம் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு 2025 உங்களுக்கு வீடியோஸாக போடுறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 days முடிய தேர்ட் டே நான் போன இடம் வந்து என்னோட ட்ரீம் பிளேஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா த டிஸ்னி லேண்ட். ஐ நோ என்னடா 35+ இருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க டிஸ்னி லேண்ட்? அப்படி இல்லை, நீங்கள் கிட்ஸ் இருந்தால் தான் போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் அங்கே இருக்கா, போகணுமா பார்க்கணுமான்னா தாராளமாக போங்க. இப்போ கூட என்னோட ரூமில் வந்து மிக்கி மவுஸு, டிங்கர்பெல்ஸ், டோர்ஸ்லாம் வச்சுட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் டக்குன்னு தூக்கி வீச மனசு வராது. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஹாப்பி. நான் வந்து 35+ அந்த மைண்ட் செட்டே இல்லை. I was feeling so kid, லைக் ஒரு கிட்டான ஒரு மைண்ட் செட்லாம் நான் இருந்தேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். 2 பார்க்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ பெரிய பார்க் தான் டிஸ்னிலாம். இன்னொன்று வந்து மாவல்ட பார்க், மாவல் கேரக்டர்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஃபன் ரைட்ஸ் இருக்குது. லாஸ்ட் 2023 நான் ட்ரை பண்ணும்போது அந்த பார்க் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னும் முடியாத நிலைமையில இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் போனது என்னவோ தெரியல, என்ன டைமுன்னு தெரியல, எல்லாம் திறந்துருந்துச்சு. ஸோ ஐ பிளான்ட் மை டே. 2 பார்க்குக்கும் ஒரே நாளில் பார்க்குற மாதிரி புக் பண்ணி போனேன் நான். ஐ சேவ்ட் டன்ஸ் ஆஃப் மணி. என்ன செலவு செஞ்சதுன்றால் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னோட வீடியோஸில். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மாவல் பார்க்குள்ளே போனேன். ஏர்லி மார்னிங் ஸ்ட்ரைட்டாக மாவல் பார்க்குள்ளே போனதுனால பெருசாக க்யூஸ் இல்லை, எல்லாம் அவ்வளோ ஆட்கள் நிறைய இல்லை. ரைட்ஸ்லாம் 2 தரம் பண்ணேன். தென் கேம் பேக் டு த டிஸ்னி மெயின் பார்க். அவங்களோட அந்த டான்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி டிஸ்னிலேண்டு நிறைய சிவினியர்ஸ்லாம் வாங்கி, நிறைய கீ ரிங்ஸ் நிறைய வாங்கினேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்ட என்ன கலெக்ஷன் வச்சுருக்கேன்னுட்டு. ஸோ பாரிஸ் வாஸ் லைக் மை ட்ரீம் கம் ட்ரூ. அந்த என்னோட பக்கெட் லிஸ்ட் இருக்க 2 விஷயம் அதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்றதுல ஐ எம் வெரி ஹாப்பி. தேர்ட் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசியம் போனோம். அதுதான் அவ்வளோ என்னோட விஷயம். தென் ஐ வென்ட் டு வேலன்சியா. ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று அங்கே பண்ணுவாங்க. அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கு போகும்போது ஜஸ்ட் போனோம், பார்த்தோம், பீச்சுக்கு போனோம் அந்த மாதிரி இல்லாமல் அங்கே என்னென்ன கல்ச்சுரல் திங்ஸ் நடக்குது, அதில் என்ன லேர்ன் பண்ணலான்ற எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த ஃபெஸ்டிவலுக்கு போனேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹியூஜாக ஒரு அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து ஆர்டிஸ்டை வச்சு நிறைய பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 4 days அதை வந்து வச்சுருப்பாங்க, டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. 4th or 5th day வந்து நைட்டு அதை அவ்வளோத்தையும் எரிச்சிடுவாங்க. அது ஒரு செலிப்ரேஷனாக பண்ணுவாங்க. அந்த ஆனால் என்னென்னா அவ்வளோ ஃபயர் சேஃப்டியோடு அந்த செலிப்ரேஷன் நடக்கும். ஸோ அடுத்த 2 நாளைக்கு எப்படி போச்சுன்னா சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. மோஸ்ட்லி எந்த கண்ட்ரிஸுக்கு போனாலும் நான் வந்து என்ன செய்கிறேன்னா இந்தியன் ஃபுட் தேடி அலைவேன். எனக்கு என்னென்னா இனி அப்படி அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போகக்கூடாது. எந்த கண்ட்ரிக்கு போகிறோமோ அங்கே என்ன சாப்பாடு ஃபேமஸாக இருக்கோ அதை சாப்பிடணும். தென் ஐ வென்ட் டு ஆல் தீஸ் ஃபேமஸ் மியூசியம். ஒரு ஏதோ ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த இடத்துக்கு போனது. வேலன்சியான்னு சொல்லி அதில் அப்படியே அந்த போர்டெல்லாம் இருக்கும், நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டேன் நான். தென் அகெயின் ஐ வென்ட் டு ஹாவ் டன்ஸ் ஆஃப் மீல். நிறைய சாப்பிட்டேன். ஏன்னா நிறைய நடந்தது, நிறைய ஒரு எவ்ரி சிங்கிள் டே ஐ ஹேட் லைக் ஒரு 16 to 20,000 ஸ்டெப்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜி எல்லாம் திரும்பி பேக் டு நார்மல் ஆக்கிறதுக்கு ஐ ஈட் அ லாட். ஸோ ஆல்சோ எந்த கண்ட்ரிஸுக்கு நான் போனாலும் நான் போகிற விஷயம் வந்து அக்வாரியம். ஸோ எனக்கு ஷார்க்ஸ் பிடிக்கும், டால்ஃபின்ஸ் பிடிக்கும், அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். தென் நான் அகெயின் another மியூசியம் தட்ஸ் அபவுட் லைக் ஏரோஸ்பேஸ். அதெல்லாம் போயிட்டு அப்படியே ஓக்கெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் வேலன்சியாவில் மோஸ்ட் ஸ்ட்ரீட் எல்லாத்துலேயும் இந்த தோடம்பழ மரங்கள் இருந்துச்சு. தோடம்பழம் என்றால் ஆரஞ்ச் ட்ரீஸ் நிறைய இருந்துச்சு. அதில் அந்த ஃப்ளவர்ஸும் அந்த அழகாக அவ்வளோ வாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை ஃப்ளவர்ஸ்
பிகாஸ் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனால அந்த ஃப்ளவர்ஸ் நிறைய அதே கலரில் உள்ள ஃப்ளவர்ஸ் எவ்ரி சிங்கிள் ரோடு இப்படி தான் அழகாக இருக்கும். முடிச்சுட்டு திருப்பி பேக் டு லண்டன் லைஃப். வேலை 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 வேலை. என் பெஸ்ட் ஃப்ரெண்டையும் நம்ம ரேராக தான் மீட் பண்ணேன். அவங்களும் ஃபுல் டைம் ஜாப், எனக்கு ஃபுல் டைம் 2 jobs. ஸோ இட்ஸ் ஹார்ட் டு லைக் மீட். ஸோ வேலை முடிச்சா வாரது தூங்குறது, திருப்பி அதே வேலை போகிறது வாரது தூங்குறது, ரிப்பீட் மோட்லேயே ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை நெக்ஸ்ட் இயர் மாற்றணும்னு பார்க்குறேன். See, I wanted to create more content and travel more places, experience so many different cultures, study them, practice them. So many things I have planned. Adha neenga enoda bucket list video la paapinga. So, and also I'm planning to eat more food and be healthy and back to normal to London life. Manage பண்ணனும் is everything is like how you plan. சம்டைம்ஸ் நான் பிளான் பண்ணணும், ஏதாவது சொதப்பிடும். அதனால தான் என்னோட பக்கெட் லிஸ்ட் நான் முன்னாடியே சொல்லிடணும், லைக் திஸ் இஸ் வாட் ஐ பிளான் டு டூ, லெட்ஸ் see how many things I get done by end of 2025. ஸோ எல்லாருக்கும் 2025 ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையணும்னு சொல்லி ஒரு வாழ்த்தி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். I'll see you guys on a next video in 2025. Thanks for watching. This is Sola signing off.